ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இப்படி ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் vs கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். வான்கடே ஸ்டேடியத்தில் தான் இன்றைக்கி மேட்ச் நடக்க போகுது. வென்யூ பேட்டிங் செகண்ட் பண்ணக்கூடிய டீம், அதாவது சேசிங் பண்ணக்கூடிய டீமுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்போ ஹெட்வுட் பார்க்கலாம். ஹெட்வுட் பார்த்திங்கன்னா ஓவரால் 35 கேம்ஸ் நடந்திருக்கு இது வரைக்கும் நடந்த ஐபிஎல் மேட்சஸில். அதில் மும்பை இந்தியன்ஸ் 24 முறை வின் பண்ணியிருக்காங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 11 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. வான்கடே ஸ்டேடியத்தில் 12 கேம்ஸ் நடந்திருக்கு. அதில் மும்பை இந்தியன்ஸ் 10 டைம்ஸும் கொல்கத்தா 2 டைம்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஓவரால் ஃபேவரட் பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் தான் ஃபேவரட்டாக இருக்காங்க. இந்த கிரவுண்ட் ரெக்கார்ட் வான்கடே கிரவுண்டில் பார்க்கலாம். வான்கடே கிரவுண்டில் ஆவரேஜாக ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 190 அப்படின்றத ஸ்கோர் பண்ணுறாங்க. கொல்கத்தா டீம் 18 மேட்சஸ் இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணியிருக்காங்க. 5 மேட்ச் மட்டும் தான் வின் பண்ணியிருக்காங்க. 13 தோல்வி அடைஞ்சிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் 92 மேட்சஸ் ப்ளே பண்ணி 57 முறை வெற்றி பெற்று 35 முறை லூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் 11 பார்த்துடலாம். ரோஹித் சர்மா இந்த கிரவுண்டில் 34 மேட்சஸில் ரோஹித் சர்மா இந்த கிரவுண்டில் 34 மேட்ச்சில் 39 ஆவரேஜ் வச்சுருக்காரு. 13 மேட்ச்சில் 48 ஆவரேஜ் வச்சுருக்காரு. 21 மேட்ச்சில் 33 ஆவரேஜ் வச்சுருக்காரு அகெயின்ஸ்ட் கொல்கத்தா. இந்த கிரவுண்டில் 78 ஆவரேஜ் வச்சுருக்காரு. நரேனுக்கு அகெயின்ஸ்டாக கொஞ்சம் ரோஹித் சர்மா ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காரு. குவிண்டன் டி காக் அகெயின்ஸ்ட் கொல்கத்தா 15 மேட்ச்சில் 35 ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் 31 ஆவரேஜ் வச்சுருக்காரு. செகண்ட் பேட்டிங்கில் 54 ஆவரேஜ் வச்சுருக்காரு அகெயின்ஸ்ட் கேகேஆர். இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 33 ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் 36, செகண்ட் பேட்டிங்கில் 30 அப்படின்றது அவரோட ஆவரேஜ். இவருமே அகெயின்ஸ்ட் சுனில் நரேன் ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காரு. 6 முறை அவுட் ஆகியிருக்காரு. கார்த்திக் தியாகிக்கு அகேன்ஸ்டாகவும் ஒரு முறை அவுட் ஆகிருக்காரு. பவர் பிளேயில் சம்டைம்ஸ் இவர் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பவர் பிளேயை தாண்டிட்டாருன்னா இவர் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நெக்ஸ்ட்டு சூரியகுமார் யாதவ் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயராக இந்த மேட்ச்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அகெயின்ஸ்ட் கொல்கத்தா 12 மேட்சஸில் 41 ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் 42 ஆவரேஜும், செகண்ட் பேட்டிங்கில் 40 ஆவரேஜும் வச்சுருக்காரு. ஓவரால் போத் டீம்ஸ்லையும் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் தான். இந்த கிரவுண்டில் 58 மேட்ச் ப்ளே பண்ணி 42 ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுத்துலையுமே நல்லா ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர். அகெயின்ஸ்ட் கேமரான் கிரீன் ஒரு முறை அவுட் ஆகிருக்காரு. வருண் சக்கரவர்த்தி அகெயின்ஸ்டாகவும் ஒரு முறை அவுட் ஆகிருக்காரு. திலக் வர்மா பேட்டிங் செகண்டில் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர் தான். ஹெட்வுட் அப்படின்னு பார்க்கும்போது அகெயின்ஸ்ட் கொல்கத்தா 27 ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஒரே மேட்ச் ப்ளே பண்ணி 38 ரன் அடித்து நாட் அவுட்டில் இருந்திருக்காரு. செகண்ட் பேட்டிங்கில் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 18 ஆவரேஜ் வச்சுருக்காரு. பேட்டிங் செகண்டில் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர். இந்த கிரவுண்டில் 29 ஆவரேஜ் வச்சுருக்காரு. இவருமே வருண் சக்கரவர்த்தி அகெயின்ஸ்டாக ஒரு முறை அவுட் ஆகிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஹர்திக் பாண்டியா மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயராக பார்க்குறேன். அகெயின்ஸ்ட் கொல்கத்தா 13 மேட்சஸில் 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது 9 மேட்சஸில் 8 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணும்போது 4 மேட்சஸில் 6 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்டில் 56 மேட்சஸில் 48 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இவர் அகெயின்ஸ்ட் வருண் சக்கரவர்த்தி ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. அதர்வைஸ் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி மேட்ச்சில் இவர் ரொம்பவே நல்லா விளையாட வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட் அகெயின்ஸ்ட் கொல்கத்தா ஒரே மேட்ச் ப்ளே பண்ணி 28 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சுனில் நரேனுக்கு அகெயின்ஸ்டாக ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிருக்காரு. சுனில் நரேனுக்கு அகெயின்ஸ்டாக இந்த மேட்ச் இவர் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த கிரவுண்டில் 4 மேட்ச்சில் 70 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சேசிங் அப்படின்னா ரொம்ப நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். சுனில் நரேனுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகிருக்காங்க. ஷர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட், ரோஹித் சர்மா அண்ட் குவிண்டன் டி காக். அண்ட் தென் பவுலிங்கில் தீபக் சகர் செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்கும். ஹெட்வுட் பார்க்கும்போது 10 மேட்சஸில் 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது 7 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்டாக பவுல் பண்ணும்போது 3 மேட்ச்சில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்டில் 18 மேட்சஸில் 18 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இவர் செகண்ட் பவுலிங் அப்படின்னா நல்ல ஆப்ஷன்ஸ் ஆகியிருப்பார். நெக்ஸ்ட்டு மயங்க் மார்க்கண்டே 5 மேட்ச்சில் 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது 2 மேட்சஸில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்டாக பவுல் பண்ணும்போது 3 மேட்சஸில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. கிரவுண்ட் ரெக்கார்ட்
9 மேட்சஸில் 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்பொழுது 3 மேட்ச்சில் 3 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணும்பொழுது 6 மேட்சஸில் 5 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. செகண்ட் பவுலிங்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரெண்ட் போல்ட் போத்திங் ஸ்லிப் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர் தான். 10 மேட்ச்சில் 13 விக்கெட் அகேன்ஸ்ட் கேகேஆர் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பவுலிங்கில் 4 மேட்ச்சில் 6 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணும்பொழுது 6 மேட்ச்சில் 7 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்டில் 18 மேட்ச்சில் 22 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. நல்ல பிளேயர் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணும்பொழுது ஜஸ்பிரீத் பும்ரா போத் இன்னிங்ஸ்லேயும் நல்ல பிளேயர் தான், பட் ஃபஸ்ட்டு பவுலிங்கில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ப்ளே பண்ணுவார். 18 மேட்ச்சில் 25 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பவுலிங் செகண்ட் பவுலிங் 2 இன்னிங்ஸ்லையுமே நல்லா விளையாடக்கூடிய பிளேயர் தான். எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா ரொம்ப நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும். அடுத்து அஸ்வினி குமார் ஒரே மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு அகெயின்ஸ்ட் கொல்கட்டா. அகெயின் அவர் பிளேயிங் லெவலில் இருந்தாருன்னா கண்டிப்பாக அதிகமான விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த கிரவுண்ட்லேயுமே 3 மேட்ச்சில் 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இதுவுமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இம்பேக்ட் பிளேயராக நமந்தீர் நான் கொடுத்துருக்கேன். நமந்தீர் இம்பாக்ட் பிளேயராக வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். மிச்சல் சாண்ட்னர், வில் ஜாக் இப்போதைக்கு ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி அவர் பிளேயிங் லெவலில் இன்க்ளூட் ஆகுறாரா அப்படின்றத பார்த்துட்டு நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நிறைய பேர் இப்போதைக்கு எந்த அப்ளிகேஷன்ஸ் பெட்டராக இருக்குது ப்ளே பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போதைக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது. அந்த ஷாப்பிங் பிளாட்ஃபார்மோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் கமெண்ட் செக்ஷன்லையும் பெயின் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஷாப்பிங் ஆப்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் டெலகிராமில் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இப்போ ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஷாப்பிங் ஆப்ஸில் நமக்கு கேம் டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. அந்த கேம் டோக்கன்ஸை வச்சு நம்ம சம் மேட்சஸ் ப்ளே பண்ணிக்கலாம். அதை வச்சு ரிவார்ட்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். சம் ப்ரைஸஸ் நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, கொல்கட்டா நைட் ரைடர்ஸோட பிளேயிங் 11 பார்த்துடலாம். ஃபின் ஆலன் ஓப்பனிங் வராரு. மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேயர் இன் T20 மாடர்ன் டே கிரிக்கெட்டில் அவர் ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு பிளேயர். ஹெட் டு ஹெட் அவர் இது வரைக்கும் ப்ளே பண்ணது கிடையாது, இந்த கிரவுண்ட்லேயுமே ப்ளே பண்ணது கிடையாது. பட் அகெயின்ஸ்ட் ஹர்திக் பாண்டியா ஒரு முறை அவுட் ஆகிருக்காரு. கண்டிப்பாக அவர் ரொம்ப நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு டைமில் ஜாக் ஃப்ரேசர் மக்ரூ அவர் ப்ளே பண்ணும்பொழுது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நல்ல குவாலிட்டியான ஒரு பிளேயர், டூஆர் டே பிளேயர் தான். பார்க்கலாம் எப்படி ப்ளே பண்ணுறாரு அப்படின்றத. அஜிங்கா ரஹேனா அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் 31 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் 25, செகண்ட் பேட்டிங்கில் 35 வச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் 28 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 20 ஃபஸ்ட்டு பேட்டிங்லேயும் 37 செகண்ட் பேட்டிங்லேயும் ஆவரேஜ் வச்சிருக்காரு. போல்ட்டுக்கு அகேன்ஸ்டாகவும் தீபக் சகருக்கு அகேன்ஸ்டாகவும் அவருக்கு சின்ன ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. பவர் பிளேயில் அவர் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த 2 ஓவர் பார்த்து ஆடிட்டாருன்னா நல்லா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இவர் ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. அங்கிஷ் ரகுவன்ஷி பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹெட்வுட் பார்க்கும்பொழுது 2 மேட்ச்சில் 19 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அண்ட் தென் ஸ்டேடியத்துலேயும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். இந்த மும்பை ஸ்டேடியம் அவருக்கு சூட்டபிளும் ஆகும். ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா அவர் கொஞ்சம் நல்லா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹர்திக் பாண்டியாக்கு அகேன்ஸ்டாக ஒரு முறை இவருமே அவுட் ஆகிருக்காரு. அண்ட் கேமரன் கிரீன் சேசிங் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸில் ஆல்ரெடி அவர் இருந்திருக்காரு. ஹெட் டு ஹெட் இது வரைக்கும் அவருக்கு ப்ளே பண்ணது கிடையாது. பட் அகெயின்ஸ்ட் கேகேஆர் இது வரைக்கும் ப்ளே பண்ணலை. ஆனால் இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணியிருக்காரு. 7 மேட்ச்சில் 76 ஆவரேஜ், ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் 2 மேட்ச்சில் 15 ஆவரேஜ், செகண்ட் பேட்டிங்கில் 5 மேட்ச்சில் 107 ஆவரேஜ். ஏன்னா சேசிங்கில் அவர் ஒரு 100ம் அடிச்சிருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் லைனப்பில் உள்ள பவுலர்ஸ் கிட்ட அவர் அவுட் ஆனதே கிடையாது. ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா, சாண்ட்னர் இந்த மாதிரி பவுலர்ஸ் கிட்ட அவர் இது வரைக்கும் அவுட் ஆனது கிடையாது. கண்டிப்பாக அவர் இன்றைக்கி ஒரு மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் ரமன்தீப் சிங் அகேன்ஸ்ட் மும்பை 6 மேட்ச்சில் 20 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்லேயும் 5 மேட்ச்சில் 20 ஆவரேஜ் வச்சிருக்காரு. நல்ல பிளேயர் தான். பட் அகேன்ஸ்ட் மும்ரா 1 டைம் அவுட் ஆகிருக்காரு. அவர் கூட 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரெங்கு சிங் சேசிங் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஆப்ஷன்ஸாக இருப்பார். ஹெட்வுட் அப்படின்னு பார்க்கும்போது அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் 7 மேட்ச்சில் 15 ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் 13 மேட்சஸில் 31 ஆவரேஜ் அப்படின்ற மாதிரி ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஜஸ்பிரீத் பும்ராக்கு அகேன்ஸ்டாக ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் அவுட் ஆயிடுவார். சேசிங் அப்படின்னா வேணால் கொஞ்சம் நல்லா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் பும்ராக்கு அகேன்ஸ்டாக ஸ்ட்ரகிள் பண்ண வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சுனில் நரேன் பவுலிங் செகண்ட் அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஏன்னா பவுலிங் செகண்டில் அவர் நல்லாவே பவுல் பண்ணுவார். எஸ்பெஷலி ரோஹித் சர்மாவோட விக்கெட்டை பவர் பிளேயில் எடுக்கலாம். குவிண்டன் டிகாக்கோட விக்கெட்டை பவர் பிளேயில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மிடில் ஆர்டர்ஸில் கொஞ்சம் அவங்க நல்லாவே பார்த்து ஆடிடுவாங்க. பட் பவர் பிளேயில் இவர் வந்தாருன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த மேட்சப்ஸ்.
ஏன்னா இவர் ஹெட் அவுட் பாருங்கள், மும்பைக்கு அகேன்ஸ்டாக 26 மேட்சஸில் 31 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பவுலிங்கை விட செகண்ட் பவுலிங்கில் அதிகமான விக்கெட்ஸில் வந்து எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்லேயும் மேட்ச் ஒரு விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. பட் செகண்ட் பவுலிங்கில் மேட்சஸோட விக்கெட்ஸுகள் கூட அதிகமாக எடுத்திருக்காரு. செகண்ட் பவுலிங்கில் அதிகமான விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் வருண் சக்கரவர்த்தி பவுலிங் செகண்டில் நல்லா பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இப்போ கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் வந்து செகண்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் மும்பை ஜெயிக்கிறதுக்கு. பட் ஆனால் ஃபஸ்ட்டு பேட்டிங் கொல்கட்டா பண்ணி செகண்ட் பவுலிங் கொல்கட்டா பண்ணுறாங்கன்னா டஃப்பாக இருக்கும். இதுவே ஃபஸ்ட்டு பேட்டிங் மும்பை பண்ணி செகண்ட் பேட்டிங் கொல்கட்டா பண்ணுறாங்கன்னா ஈஸியாக மும்பை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. வருண் சக்கரவர்த்தி பவுலிங் செகண்ட் அப்படின்னா கொஞ்சம் வேல்யூபிளாக இருப்பார். ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா கொஞ்சம் அதிகமான ரன்கள் வந்து விட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். வைபவ் ஓவரால் ஹெட்வர்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது 3 மேட்ச்சில் ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்லேயும் 3 மேட்ச்சில் ஒரு விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. அவர் மேபி பவர் பிளேயில் குவிண்டன் டீகாக்கோட விக்கெட் எடுக்கலாம். அதர்வைஸ் அவர் பெருசாக விக்கெட் எடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம். அண்ட் பிளஸிங் முசரபானி ரொம்ப டாலான பவுலர். அவர் ரோஹித் சர்மாவோட விக்கெட் வந்து ஆல்ரெடி எடுத்திருக்காரு. அண்ட் குவிண்டன் டீகாக் விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஷஃபன் ருதர்ஃபோர்ட் விக்கெட்டும் அவர் எடுத்திருக்காரு. ஹெட்வர்ட் ப்ளே பண்ணது கிடையாது. ஆனால் இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. கார்த்திக் தியாகி நிறைய பேர் கேட்கலாம், அவர் ஐபிஎல்லே ப்ளே பண்ணல, இந்த கிரவுண்ட் எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். வேர்ல்டு கப்பில் இந்த கிரவுண்டில் மேட்ச் ஆடி இருக்காரு. கார்த்திக் தியாகி பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் 3 மேட்ச்சில் 2 விக்கெட், அதில் ஒரு விக்கெட் குவிண்டன் டீகாக்கோட விக்கெட். கார்த்திக் தியாகியோட விக்கெட் குவிண்டன் டீகாக்கோட விக்கெட் தான் இந்த கிரவுண்டில் எடுத்திருக்காரு. இம்பாக்ட் பிளேயராக அனுகுல் ராய் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனக்கு மேட்ச்சில் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயராக யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா அண்ட் சூரியகுமார் யாதவ். இந்த 2 பேர் தான் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மும்பை இந்தியன்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும். கொல்கட்டா டீமில் கேமரான் கிரீன் அண்ட் ஃபின் ஆலன் இவங்க 2 பேரும் நல்ல ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க. இந்த 4 பேர் தான் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பும்ராவையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த 5 பிளேயர் தான் நல்லா ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. என்னோடய ப்ரிவ்யூ வீடியோ டெய்லி உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் நிறைய அப்டேட்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஐ ஹோப் யூ ஆல் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் லக்.